அதாம்மா ஏதாவது செலவு பண்ண முடியும். இல்லங்க, எல்லா கட்சியிலுமே எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் கவுன்சிலர் ஆகிற வரைக்கும் எல்லாம் மிடில் கிளாஸா தான் இருக்குதுங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா எம்எல்ஏ மந்திரி ஆனோடனே எல்லாம் பெரிய ஆளு. எப்படி அது? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் சட்டை தான் வெள்ளையா இருக்கும். அப்புறம் பதவி போன ஒரு பாடு பாருங்க அவங்க கணக்கு. நான் அப்புறம் தான் பாக்கல. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அண்ணாமலை சொல்றாருங்க, பில்கேட்ஸோட கூட சுத்த வச்சிருக்கீங்க. சொல்ற 2500 கோடி எனக்கு போட்டுருக்காருமா. ஒண்ணு வேணாம், அந்த 500 கோடியில வேணாம், ஒரு 100 கோடி நம்மளுக்கு கழட்டி விட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? இனிமே தானே எக்ஸ்ரே ஸ்கேன் ஆபரேஷன்லாம் இருக்கு. எங்க ஐயா என்ன திருச்சியே உங்களுதுன்றாரு. திருச்சியா? அம்மா திருச்சி உங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் கலைஞரோட நாங்க வேலை பார்த்திருக்கோம். அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க சார், ஒரு எம்எல்ஏவா உங்க சேலரி எவ்வளவு, ஒரு மினிஸ்டரா உங்க சேலரி எவ்வளவு, அந்த சேலரிக்கும் உங்க சொத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா. அதை முடிவு பண்ண வேண்டியது இன்கம் டாக்ஸ். அந்த